Take this. ஓகே டாக்டர். ஆமா இந்திராணி, டாக்டர் என் தங்கச்சி எப்படி இருக்கா? பதட்டப்படாதீங்க, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் என் தங்கச்சி என் உயிர், எனக்கு எல்லாமே அவதான். அவளை என் கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். நான் உயிரோட இருக்க மாட்டேன். டாக்டர் ஐயா, எங்க அம்மா அப்பா இறந்த அப்புறம் என் தங்கச்சி இந்திராணி முகத்துல தான் எங்க அம்மா அப்பாவையே நான் பார்க்கிறேன். இந்த மார்ல போட்டு வளர்த்த அவ கண்ணில் தூசி பட்டா என் கண்ணில் கண்ணீர் வரும். இவ காலில் முள்ளு குத்துனா என் நெஞ்செல்லாம் வலிக்குங்க. காலையில எழுந்திருச்ச உடனே நான் கடவுள் படத்தை கூட பார்க்க மாட்டேன். என் தங்கச்சி முகத்தை தான் பார்ப்பேன். டாக்டர் ஐயா, என் தங்கச்சி சிட்டில வேலை செய்யறான்னு ஊர்ல பெருமையா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். இந்திராணிக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பாம என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி என் தோல்ல சுமந்து வளர்க்கணும்னு என்னென்னமோ கனவெல்லாம் கண்ட டாக்டர். டாக்டர் ஐயா, என் செல்ல தங்கச்சி இப்படி உயிருக்கு போராடுறத பார்க்கும் போது என்னால தாங்க முடியல டாக்டர், தாங்க முடியல. என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு டாக்டர். அம்மா, அம்மா, நீ என்ன கூப்பிட்டியாமா? அண்ணா, மாமா எங்க? மாமா, நான் என்னத்த சொல்லுவேன்? அந்த கொடுமைக்காரங்க கையால அவ உயிரை அப்பவே போயிடுச்சுமா. அவ போன விஷயத்த கேட்டதும் அதை தாங்க முடியாம நம்ம அத்தையும் போய் சேர்ந்துட்டாங்கம்மா. இப்ப இருக்கிறது எனக்கு நீயும் உனக்கு நானும் தான். நீ கோமால இருந்த இந்த 2 மாசம் நான் உன்னை என் கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தம்மா. ஆமாம்மா, வேணும்னா டாக்டரை கேட்டுப்பாரு. ஆமா, உங்க மாமா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியில நீங்க கோமாவுக்கு போயிட்டீங்க. இந்த 2 மாசமா உங்க அண்ணன் தான் உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாரு. சார், நீங்க இவங்களை கூட்டிட்டு போலாம். சிஸ்டர், 201. ஓகே. அம்மா, டாக்டர் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. வாமா போலாம். வாமா, வா. ஜாக்கிரதமா. ஜனவரி 9. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 8. மத்தியானத்துக்கு மேலதான் ராவு காலம். அப்படின்னா நேத்து தான் 8. நேத்து தானே நானும் மாமாவும் இன்டர்வியூக்கு போனோம். எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் போய் சொன்னா? வாய் மூடு. இப்ப புரியுது, இதெல்லாம் உன் வேலை தானா? என்னம்மா சொல்ற? மாமா அப்பவே சொன்னாரு, நீ சொன்ன சாஃப்ட்வேர் கம்பெனி அங்க இல்லாதப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சொல்லு, பானுமூர்த்தி உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? ஆமா, வாங்கின 25 லட்சம் ரூபாய் பணம் வாங்கின. வாழ்க்கை பூரா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 1 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல,
பிச்சுமணி, பணக்கார பிச்சுமணி, வாய மூடிக்கிட்டு வாடி. வாடி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். ஓகே ஓகே ப்ரொசீட். வாங்கயா வாங்க. இந்தாங்க எடுத்துட்டு போங்க. போடி. கூட்டு போ. ஓ. நானு சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டாருல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க. வாங்க. ஏய் ஏறு உள்ளே ஏறு. ஏய் உள்ளே ஏறு. ஏய் பாத்து கூட்டு போங்கயா. போலாம். போங்க போங்க. ஏய் வாடினா. இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுமா. ப்ளீஸ் ப்ளீஸா? என்ன எதுவும் செஞ்சிடாத. விட்டு. அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்த. இப்ப நீ எனக்கு சொந்தம். டேய், இவள கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்கடா. இப்படிதான் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணா. எங்க மாமாவை தவிர வேற யாரையும் விரும்பாதனா அந்த மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அப்பையில இருந்து பகைய மனசுல வச்சுக்கிட்டு அந்த பானுமூர்த்தியை முதல்ல கொன்னேன். அப்பையில இருந்து பகைய மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல அந்த பானுமூர்த்தியை கொன்னேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிரி என்னால அவனுக்கு ஆபத்து ஏற்படும் தெரிஞ்சு மந்திரவாதிகளை வச்சு ஒரு பூஜை பண்ணி ஒரு மந்திர தாயத்தை அவன் கையில கட்டிக்கிட்டு இருக்கான். அதுதான் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதே மந்திர சக்தியால அந்த பில்டிங்ல என்னோட ஆத்மாவை சிற வச்சுட்டாங்க. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு தான் அவங்கள சாகடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்படியா? அப்போ பிச்சுமணி எதுக்கு கொன்ன? அன்னைக்கு மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போன பிச்சமணி யாரோ இல்ல, என் அண்ணன். அப்போ பிச்சமணிய கொன்னது நீயா? அப்போ உங்க அண்ணன் கூட பார்ல இருந்து வெளியே வந்த மைத்திலி எப்படி செத்து போனா? சொல்றேன். அன்னைக்கு நீங்க எங்க அண்ணனை அறிமுகப்படுத்தின மைத்திலியோட கார்ல போய்கிட்டு இருந்தா. சூப்பர். உன் கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா புடே. யார பார்த்து ஏய்ங்கிற?
ஒன்னுடுவன் ஜாக்கிரதை. ஏய் என்ன லுக்கு, கண் பார்வையிலேயே சாவடிச்சிடுவியா? என் கண் பார்வையினால இல்ல, நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற. என்னது பயமுறுத்துறியா? ஏய், வாய்க்கு வந்தபடி பேசாத. பேசுறதில்ல, இதான் உண்மை. உன் சாவு உன் தங்கச்சி கையில தான் இருக்கு. ஏய், போத தலைகேறிச்சா? இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற. டார்லிங், அவகிட்ட என்னங்க பேச்சு? வாங்க போலாம். ஆமா, வா 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 வா. வா போலாம். ஏடா. Hey, come on. Mood is spoiling. என்னாச்சு? டார்லிங், என்னாச்சு? ஏய், நில்லுங்க. ஏய், நில்லுங்க. ஏய், நில்லுங்க. உங்களதான் நில்லுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. உன் வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். இப்பவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டியே, எழுந்துரு. அப்போ என் சாவு என் தங்கச்சி கையாலன்னு சொன்னியே, ஆனா என் தங்கச்சி உயிரோட இல்லையே. ஆனாலும் அவ ஆத்மா உன்னை பழி வாங்கறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல, நான் வாழணும். உனக்கு பணம் தர, என்னை காப்பாத்து. 10 லட்சம் கொடுப்பியா? 10 லட்சமா? உன் உயிரோட மதிப்பு அவ்வளவு கூட இல்லையா? சரி, கொடுக்கறேன். என்ன செய்யணும் சொல்லு. பழைய பங்களாவில் இருக்கிற உன் தங்கச்சி எலும்பை எடுத்துக்கிட்டு வா. சரி. இரு. நீ போனா திரும்பி வரமாட்ட. அந்த வேலைய வேற யாரையாவது செய்ய சொல்லு. சரி. உன் தங்கச்சி எலும்பு வந்த உடனே அந்த புளிய மரத்துக்கு கீழே கொண்டு வா. சரி, அப்படியே செய்யறேன். இதான் நடந்தது. உங்க கதையை கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. அருண், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னது? இப்போ மிச்சம் இருக்கிற அந்த கிரிய கொலை பண்ணலனா என் ஆத்மா சாந்தி அடையாது. அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒத்துக்கிட்டா கனகாவோட உடம்புல இருந்துகிட்டே நான் மிச்ச வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன். வேண்டாம் ப்ளீஸ். கனகானா எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்படின்னா என் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? அது இல்லைங்க, அது மனித பிறவி. நீங்க டேய், நீ சும்மாறா. சரி, கனகாக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா கனகாக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்படின்னா இப்பையில இருந்தே நம்மளோட பழி வாங்குற படம் ஸ்டார்ட் ஆகுது.